தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/1/2016 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 2:30 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் எது என்று சொன்னால் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் மாட்டுப்பொங்கல் வைக்கலாம். மாடுகளை குளிப்பாட்டி அதற்கெல்லாம் நல்லபடியாக பொட்டுகள் வைத்து மிக அற்புதமாக அதை சேவித்து அதற்கு நாம் வைக்கிற பொங்கலை பூசணி இலையில் வைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி கொடுத்து கோபூஜையும் செய்வது வழக்கம். எல்லா ஊர் ஆலயங்களிலும் இன்றைக்கு நந்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பாக உணவுகளை எல்லாம் அதில் கோர்த்து கட்டி அலங்காரம் செய்திருப்பார்கள். குறிப்பாக தஞ்சை பெரிய நந்திக்கு மிகப்பெரிய அளவிலே எல்லா உணவுப் பொருட்களும் ஜிலேபி, லட்டு, முறுக்கு என்று எல்லாம் வைத்து பணமாலையும் போட்டிருப்பார்கள். அதே போல வேந்தன்பட்டியில் இருக்கக்கூடிய நெய் நந்திக்கும் அற்புதமான அலங்காரமாக இருக்கும். இன்றைக்கு நாம் அதை ஒரு முறை பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியில் இருக்கிற நினைத்ததை நிறைவேற்றும் நெய் நந்திக்கும் நீங்கள் வந்து சேரலாம். அருகில் இருக்கும் உங்கள் ஊர் ஆலயங்களில் உள்ள நந்தியையும் வழிபாடு செய்யுங்கள். அதே நேரத்தில் தஞ்சையில் பெரிய நந்தி, அதே போல திருப்பன்கூரிலே மிகப்பெரிய நந்தி இருக்கிறது. எங்களூர் கீழச்சூல்பட்டி சிவன் கோயிலிலே கூட சிறுமதுரை என்று அழைக்கப்படுகிற சிவன் கோயிலில் சிவன் சன்னதிக்கு எதிரிலே அற்புதமான பெரிய நந்தி இருக்கின்றது. இப்படி எல்லா ஊர் சிவாலயங்களிலும் இதுபோன்ற நந்தி எம்பெருமான் இருக்கிறார். அந்த நந்திக்கு இன்றைக்கு விழா அதிகாலையில் நடைபெறும். அதை கண்டுகளித்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். இன்றைக்கு திருவள்ளுவர் தினம். அணுவை துளைத்து எழுகடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று சொல்வார்கள். வாழ்க்கையில் திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளை ஒவ்வொருவரும் படித்து பாராயணம் செய்வது போல படித்துக் கொள்ள வேண்டுமாம். நல்ல கருத்துக்கள் அதிலே இருக்கிறது. என்ன இருந்தாலும் அதில் இருக்கிற 666வது குறளை நீங்கள் எடுத்து புரட்டி பாருங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணிய ஆகப்பெறும். நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனவே உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும். எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும் என்ற கருத்தையும் இன்றைக்கு உங்களுக்கு தெரிவித்து மாட்டுப்பொங்கலை நீங்கள் கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுங்கள். தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாட்டுப்பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேறி திருப்பங்கள் ஏற்படும் நாள். வீடு வாங்கும் முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாக பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகளும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். 6லே குரு இருந்தாலும் கூட 12க்கு அதிபதி 6ல் இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாத சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. அவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ரிஷபராசி நேயர்களே, தனவரவில் இருந்த தடைகள் அகலும் நாள். தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். அந்த ஆசை இப்பொழுது பூர்த்தியாக போகிறது. VRS பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வில் வந்து தனித்து நீங்கள் இயங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வரவு திருப்தி தரும். மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். எல்லை மீறி பழகியவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். இனம் புரியாத கவலை மேலோங்கி இருந்தாலும் கூட வரவு திருப்திகரமாக இருக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பயணத்தால் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கடகராசி நேயர்களே, உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். 2லே ராகு இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையலாம். உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் தொடரும். பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. விழிப்புணர்ச்சி இல்லை என்றால் ஏமாற்றத்தை சிந்திக்க நேரிடும். பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண்வழிக்கு ஆளாக நேரிடலாம். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சனிக்கிழமை சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். மாட்டுப்பொங்கலை கொண்டாடி மகிழ்ச்சியடையும் நேரத்தில் சிவாலய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சிறப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவு உண்டு. ஜென்மத்திலே குறியிருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் என்றாலும் கூட 2லே செவ்வாய் இருக்கிறார். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தால் சில முட்டுக்கட்டைகள் ஏற்படலாம். இன்றைக்கு மாட்டுப்பொங்கல் என்பதால் இந்த நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள். உங்களுக்கு சிந்தித்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் கிடைக்கும்.
துலாம் ராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லை அகலும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஊர் மாற்றங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. செவ்வாய் பலம் மேலோங்கி இருப்பதால் இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்ற ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் மேலும் ஆதாயம் கிடைக்கும். 2 சனி இருப்பதால் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பக்குவமாக பேசி பலரின் பாராட்டுதலையும் இன்று பெறப்போகின்றீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்களின் சந்திப்பால் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். காலை நேரத்திலேயே கலகலப்பான சம்பவங்கள் நடைபெறப் போகின்றன. காசுபட புழக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். என்ற காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாளே பாலிய நண்பர்களை இன்று சந்தித்து மகிழ்வீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தனவரவு தாராளமாக வரும். இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிக்கும் இனிய நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றன. குருவினுடைய பார்வை 2 பதிவதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. காரிய வெற்றிக்கு நீங்கள் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். மாலை நேர பயணம் மகிழ்ச்சியை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பலம் நன்றாக இருக்கிறது என்றாலும் கூட 8 ராகு. எனவே ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். ஒரு நாள் வரவு, ஒரு நாள் செலவு, ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் துன்பம் என்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எனவே சர்ப்பசாந்திகளை முறையாக செய்தால் தான் சந்தோஷத்திலிருந்து சந்தோஷத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள இயலும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்பலிக்கு ஆளாக நேரிடலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அரசியல்வாதிகளாலும் அல்லல்கள் ஏற்படலாம். எனவே வருமான பெருக்கம் ஏற்படுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டுமானால் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். சுயஜாதக ரீதியாக யோகபலம் பெற்ற நாள் பார்த்து சர்ப்பசாந்தி செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உறவினர் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். உற்சாகத்தோடு பணிபுரியப் போகின்றீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். சொத்து பிரச்சனைகள் நல்லவிதமாக முடிந்தது என்று சொல்லி சந்தோஷப்படுவீர்கள். தொழிலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, சந்திரபலம் மிகுதியாக இருக்கும் என்று பயணங்களால் பலன் கிடைக்கும். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியப்பட வைக்கும். துட்டகாரியங்கள் வெற்றி பெற துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். அந்நிய தேசத்திலிருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். தேக நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். செவ்வாய் 8 இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி தகவல் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.